இப்படி தேடிக்கிட்டு போனாள். ராவணனுடைய கிரகத்தை பார்த்தாள். ஹனுமார் பார்த்துவிட்டு என்ன ஆச்சரியம், இப்படி கூட ஒரு கிரகம் உண்டா என்று ஆச்சரியப்பட்டாளாம். என்னமா இருக்குன்னார், சமுத்திரமிவ கம்பீரம் சமுத்திரமிவ நிஸ்வனம் மகாத்வேஷ்ம மகாரத்ன பரிச்சதம் மகாரத்ன சமாகீர்ணம் சமுத்திரமிவ கம்பீரம். ஆமா, சமுத்திரம் அலை அடிக்கிறா போல இருக்கான். ஆமா, 5 மைல் அகலமாம் 10 மைல் நீளமா அவனுடைய அரண்மனை அப்படி இருக்கான். அர்த்தயோஜன விஸ்தீர்ணம் தசயோஜனம் ஆயத்தம். ஹனுமார் பார்த்தாராம். 5 மைல் அகலமாம் 10 மைல் நீளமாம். என்ன கிரகம் பாருங்க, மெட்ராஸ்ல ஒரு ரூமுக்குள்ள மன்னார்தான். ராவணனுக்கு அத்தனை பெருமைன்னா எல்லாம் சிவாராதனம், பகவான் ஆராதிச்ச புண்ணியம். பரமேஸ்வரன் உபாசிக்கிறது காலங்களும் கிடையாது அவனுக்கு. புஷ்பத்தை கண்டா பூஜை, வில்லத்தை கண்டா பூஜை, கங்கா ஜலத்தை கண்டா பூஜை. உடனே சுவாமி எடுத்து வச்சுன்னு உட்கார்ந்து விடுவா. புஷ்பம் சுகந்தம் சுதளஞ்ச பில்வம் புண்ணியஞ்ச தீர்த்தம் லபதே சயத்ர தத்ராகலங்காதிபதிர் மகாத்மா தம் சங்கரம் பூஜயதீதி சித்திரம். உடனே பூஜையா, நல்ல புஷ்பத்தை கண்டா பூஜை, நல்ல வில்லத்தை கண்டா பூஜை, நல்ல புண்ணியமான தீர்த்தங்களை கண்டா பூஜை. அவன் அப்படி ஹோட்டல்ல கண்டடத்துல எல்லாம் சிலவன் காபி சாப்பிடும் பாருங்க, அது மாதிரி ராவணன் கண்டடத்துல எல்லாம் பூஜையா அப்படி பண்ணியிருக்கான். பரமேஸ்வரனை ஆராதிச்சிருக்கான். அந்த புண்ணியம் தான் இத்தனை பேர். 5 மைல் அகலம் 10 மைல் நீளம். பார்த்தா என்னமா இருக்கு நாள் வால்மீகி. சமுத்திரமிவ கம்பீரம் சமுத்திரமிவ நிஸ்வனம் மகாத்மனோ மகத்வேஷ். மகாத்மான்கள் மகாத்மாவுடைய அந்த அழகான பெரும் வீட்டை கண்டாளாம் ஹனுமார். பரிச்சதம் மகாரத்னம் பார்த்தாலும் ரத்னம் வச்சு அழைச்சிருக்கான். வீடெல்லாம் தூணெல்லாம் ரத்னமா, ஆசப்படியெல்லாம் நவரத்ன கச்சிதமா இருக்கான். இத பார்த்தாள். அவன் என்ன நினைச்சாளா ஹனுமார், யாகி வைஷ்ணவனே லக்ஷ்மி யாச்சேந்திரே ஹரிவாஹனே ராவணகிரே சர்வா நித்யமேவானபாயினி யாச்சராஜ்ய குபேரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வா தத்விசிஷ்டா வா ருத்திரட்சோ கிருஹேஷ்வியா ஸ்வர்கோயம் தேவலோகோயம் இந்திரஸ்யேயம் புரி பவேதி சித்திர்வேயம் பராகிஸ்யாதி இத்யமன்யதமாருதி. அவனுடைய புஷ்பக விமானத்தையும் அற்புதமான இந்த கிரகத்தையும் கண்டு ஹனுமார் என்ன நினைச்சார், இந்த குபேரனுடைய ஸ்ரீ எல்லாம் இங்கே இருக்கே. வைஷ்ணவனே லக்ஷ்மி யாச்சேந்திரே ஹரிவாஹனே. தேவேந்திரனுடைய ஐஸ்வர்யம் முழுமையும் இங்கே இருக்கே, அத்தனையும் இங்க கூடி இருக்கே. ராவணகிரே சர்வா நித்யமேவானபாயினி. இந்திராதிகளுடைய கிரகத்திலேயாவது அசுரால்னால ஆக்கிரமிக்கப்பட்ட சமயத்துல போடும் சொத்து நிச்சயமேவ அனபாயினி அறியாம இருக்கான். யாச்சராஜ்ய குபேரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய வா தத்விசிஷ்டா ருத்திரட்சோ கிருஹேஷ்வியா. குபேரனுடைய ஐஸ்வர்யம், யமனுடைய ஐஸ்வர்யம், வருணனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் சேர்ந்தா எத்தனை இருக்குமோ அத்தனை இருக்கு, அதுக்கு மேலேயும் இருக்குல்ல. தாதிருஷி தத்விசிஷ்டாவா. என்ன சொர்க்கமானாரா? சொர்க்கம்னா போக பூமின்னு அர்த்தம். ஊட்டி மாதிரி அவன் ஒன்னும் பண்ணவே முடியாது. ஊட்டியில சஞ்சாவனம் பண்ண முடியுமா? குளிர் தூக்கி தூக்கி போடுமா? ஸ்வர்கோயம் தேவலோகோயம், அல்லது தேவதைகள் வசிக்கும் இடமா, அல்லது இந்திரசேயம் புரி பவேது இந்திரனுடைய பட்டணமா, அல்லது ஆடி மாதிரி சித்தி பெற்றவர்களுடைய சித்தியா. சித்திர்வேயம் பராகிஸ்யாதி இத்யமன்யத மாருதி. சிவபுராணத்துல இந்த ஸ்லோகங்களை சொன்னா தாரித்திரியமே இருக்காதான் கிரகத்துல. இந்த ஸ்லோகத்தை மட்டும் தனியா சொன்னாங்க. அப்படி எல்லாம் போய் சொல்லியிருக்காள் ஸ்காந்தத்துல. இப்படி எல்லாம் ஹனுமார் பார்த்து ஆச்சரியப்பட்டாள்.